வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலை ஒட்டி புதுவையில் பட்டாசு மற்றும் வெடிமருந்து தயாரித்தல், பட்டாசு வெடிமருந்து விற்பனை கடைகள் திறப்பதற்கும் குறிப்பிட்ட நாட்கள் இயக்குவதற்கும் தடை விதிப்பு. மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் அறிவிப்பு. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் கீதம் தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா புதுச்சேரியில் கொண்டாட்டம். பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட ரோந்தில் விதிமீறி வைத்திருந்த 144 லிட்டர் மதுபானம் பறிமுதல். புதுவையில் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டன், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவரிடமிருந்து இந்திய ரூபாய் 5 லட்சம் மற்றும் வெளிநாட்டு பணம் 6.5 லட்சம் ரூபாய் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி குறிப்பிடப்பட்ட நாட்களில் பட்டாசு மற்றும் வெடிமருந்து தயாரித்தல், பட்டாசு மற்றும் வெடிமருந்து சேமிப்பு கிடங்குகள் மற்றும் பட்டாசு மற்றும் வெடிமருந்து விற்பனை கடைகள் திறப்பதற்கும் மற்றும் இயக்குவதற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2026 புதுச்சேரியில் வரும் 9/4/2026 அன்றும், வாக்கு எண்ணிக்கை 4/5/2026 அன்றும் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது என்றும், மேலும் சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான தேர்தல் நடத்திட இம்மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும், அதன் ஒரு பகுதியாக தேர்தலின் போது வெடிபொருட்கள் மற்றும் வெடிமருந்துகளை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கும், பொது அமைதி மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்திய வெடிபொருள் சட்டம் மற்றும் விதிகளின்படி புதுச்சேரி மாவட்டத்தில் பட்டாசு தயாரிப்பதற்கும், வைத்துக்கொள்வதற்கும் மற்றும் விற்பதற்கும் வழங்கப்பட்ட அனைத்து உரிமங்களும் 7/4/2026 முதல் 10/4/2026 வரை மற்றும் 2/5/2026 முதல் 5/5/2026 வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறது என்றும், இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் பட்டாசு மற்றும் வெடிமருந்து தயாரித்தல், பட்டாசு மற்றும் வெடிமருந்து சேமிப்பு கிடங்குகள் மற்றும் பட்டாசு மற்றும் வெடிமருந்து விற்பனை கடைகள் திறப்பதற்கும் மற்றும் இயக்குவதற்கும் தடை செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் இந்த ஆணையினை மீறுவோரின் மீது உரிமங்கள் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என்றும் மற்றும் உரிய சட்ட விதிமுறைகளின் கீழ் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அதில் எச்சரிக்கப்படுகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் கீதத்தினை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அவர்கள் வெளியிட்டார். புதுச்சேரி கடற்கரை சாலை லே கஃபே உணவகம் அருகே எதிர்வரும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் கீதத்தினை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். கல்லூரி மாணவ மாணவிகளின் பங்களிப்போடு தயாரிக்கப்பட்டுள்ள தேர்தல் கீதம் அனைவரும் தவறாமல் 100% வாக்களித்திட வேண்டும், கண்ணியமாக வாக்களிப்போம் போன்ற பல நல்ல வாக்காளர் விழிப்புணர்வு கருத்துக்களை அடங்கியதாக இருந்தது. தேர்தல் கீதம் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்த கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்களை கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர் வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்கிய மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், தேர்தல் கீதம் மிகவும் ஆழமான கருத்து உடையதாக இருந்ததாகவும், இதன் தயாரிப்பில் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நினைவு பரிசு வழங்கி அனைவரும் அவசியம் வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். முன்னதாக கல்லூரி மாணவ மாணவியர் நடத்திய திடீர் நடனம் அனைவரின் பாராட்டையும் பெற்றது. ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி, ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் இதயா மகளிர் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சமூக நலத்துறை இயக்குனர் திருமதி ராகினி மற்றும் வட்டாட்சியர் செல்வி சாந்தி நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தனர். இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது. புதுச்சேரியில் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா 2026 பாதுகாப்பான தயாரிப்புகள் நம்பிக்கையான நுகர்வோர்கள் என்ற தலைப்பில் நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இணைந்து நடத்திய உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா 2026 பாதுகாப்பான தயாரிப்புகள் நம்பிக்கையான நுகர்வோர்கள் என்ற தலைப்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மாவட்ட ஆசிரியர் பயிற்சி மையத்தில் புதன்கிழமை காலை நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் திருமதி திலகவதி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். புதுச்சேரி மாவட்ட ஆசிரியர் பயிற்சி மையத்தின் முதல்வர் திரு ஜே. ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்தினார். புதுச்சேரி நுகர்வோர் அமைப்புகளின் கூட்டமைப்பின் தலைவர் திரு எஸ். முத்துரங்கம் அவர்கள் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி அரசு ஊழியர் கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் திரு டி. ஆர். சேஷாச்சலம் அவர்கள் நோக்க உரை நிகழ்த்தினார். இவ்விழாவில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையின் இயக்குனர் திருமதி முத்துமீனா, புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் பூசல் குறைதீர் மன்றத்தின் தலைவர் திரு எஸ். முத்துவேல், புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் பூசல் குறைதீர் மன்றத்தின் வழக்கறிஞர் திருமதி ரீனா ஐஸ்வர்யா ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினர். மேலும் எடை, சட்டம் மற்றும் நிறுத்தல் அளவை துணை தாசில்தார் திரு ஜே. நக்கீரன், எக்ஸிகியூட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஹால்மார்க் தங்கநகை துணை தாசில்தார் திரு பி. முத்துக்குமரன், புதுச்சேரி இந்திரா இண்டேன் கேஸ் சர்வீஸ் உரிமையாளர் திரு எம். பரசுராமன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் டோன்ட் பேனிக் எனும் தலைப்பில் சமீபத்திய மக்கள் பயம், எரிவாயு, எரிபொருள் தட்டுப்பாடு பற்றிய போலியான வதந்தி ஆகியவைகள் குறித்தும் மற்றும் எரிபொருள் பாதுகாப்பு, கேஸ் புக்கிங் ஆகியவைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிறைவாக புதுச்சேரி ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் பொருளாளர் திரு உமா சுகுமாரன் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் இந்திய இண்டேன் கேஸ் நிறுவனம், எடை மற்றும் சட்டம் நிறுத்தல் அளவை துறை, சத்துணவு அசோக் நகர் அங்கன்வாடி பொறுப்பாளர் ஆகியோர்களின் விழிப்புணர்வு ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நுகர்வோர்கள் மற்றும் பொதுமக்கள் கூறுகையில், நிகழ்ச்சியில் கூறப்பட்ட கருத்துக்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட ரோந்தில் விதிமீறி வைத்திருந்த 144 லிட்டர் மதுபானம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு ரூபாய் 35,000. கடந்த ஒரு வாரத்தில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை ஒட்டி கலால் துறை சார்பில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கலால் துறை ஆணையர் விக்ராந்த் ராஜா மற்றும் துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் ஆகியோரின் உத்தரவின் பேரில் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது விதிகளை மீறி சேமித்து வைக்கப்பட்டதும், கள்ளத்தனமாக கடத்தப்பட்டதும் ஆகிய சுமார் 144 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் மதிப்பு சுமார் 35,000 ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கலால் துறை விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டன், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவரிடமிருந்து இந்திய ரூபாய் 5 லட்சம் மற்றும் வெளிநாட்டு பணம் 6.50 லட்சம் என மொத்தமாக 11.5 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா, பரிசுப் பொருட்கள் விநியோகம் உள்ளிட்டவற்றை தடுக்க புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கணபதி செட்டிக்குளம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் துணை இராணுவத்தினருடன் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டனைச் சேர்ந்த சந்தீப் திரவி என்பவர் நண்பரின் திருமண நிகழ்ச்சிக்காக கடந்த 13ஆம் தேதி சென்னை வந்தவர். திருமணத்தை முடித்துவிட்டு புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தனது நண்பரை பார்க்க வந்தபோது கணபதி செட்டிக்குளம் சோதனை சாவடியில் அருகே காரினை தேர்தல் பறக்கும் படையினர் முழுமையாக சோதனை செய்தபோது அவர் கொண்டு வந்த இந்திய ரூபாய் 5 லட்சம் மற்றும் வெளிநாட்டு பணம் 6,50,000 என மொத்தம் 11.50 லட்சம் பணம் சரியான ஆவணம் இல்லாமல் கொண்டு வந்த நிலையில் அதனை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் புதுச்சேரி கணக்கு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது. புதுச்சேரி நகர 21 கிராம ஆதி திராவிடர் பஞ்சாயத்து குழு கூட்டமைப்பு சார்பில் துப்ராயப்பேட்டை பகுதியில் சன்னியாசி தோப்பு பகுதியில் சிறப்பு ஏற்பாடுகளுடன் சமாதி விழா நடைபெற்றது. பங்குனி மாதத்தின் தொடக்க நாளை முன்னிட்டு அதிகாலை முதலே பொதுமக்கள் மயானங்களுக்கு திரண்டு வந்து முன்னோர்களை நினைவு கூர்ந்தனர்.
இந்த நிகழ்வில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்கள் குடும்ப முன்னோர்களின் சமாதிகளை சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். குடும்பத்துடன் வந்தவர்கள் முன்னோர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். பலர் தங்கள் உறவினர்களுடன் சேர்ந்து வழிபாடு செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நாடினர். இதனால் மயானம் முழுவதும் ஆன்மீகமும் நெகிழ்ச்சியும் நிறைந்த சூழல் நிலவியது. மேலும் திப்ராயப்பேட்டை மற்றும் சன்னியாசித்தோப்பு பகுதியில் உள்ள மயானங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டதால் அந்த பகுதிகள் முழுவதும் விழா கோலமாக காணப்பட்டன. இந்த சமாதி விழாவிற்காக 21 கிராம ஆதி திராவிடர் பஞ்சாயத்து குழு கூட்டமைப்பினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் செல்போன் கடையை உடைத்து திருடியவரை போலீசார் கைது செய்தனர். புதுவை லாஸ்பேட்டை குறிஞ்சிநகர் விரிவைச் சேர்ந்தவர் ராஜன் பாபு. இவர் காமராஜர் வீதியில் செல்போன் கடை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று இரவு 9 மணி அளவில் வழக்கம் போல கடையை மூடிவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் காலை 7 மணி அளவில் பக்கத்து கடையை திறக்க வந்த வியாபாரி ராஜன் பாபுவின் செல்போன் கடை உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் ராஜன் பாபுவிடம் செல்போனில் தெரிவித்தார். விரைந்து வந்த ராஜன் பாபு கடைக்குள் சென்று பார்த்தபோது 24 புதிய செல்போன், 11 பழைய செல்போன், 7 பவர் பேங்க், 10 ஏர்பட்ஸ், ரூபாய் 15,000 ரொக்கம் ஆகியவை திருடு போயிருந்தது. இதுகுறித்து அவர் பெரிய கடை போலீசில் புகார் அளித்தார். உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து திருடியது கன்னியாகுமரி மாவட்டம் சாந்தபுரம் போஸ்ட் தோப்பூர் மலசங்கரன் குழியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் கடந்த 1ஆம் தேதி கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நேற்று அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்திய போது அவர் திருடிய செல்போனில் சிலவற்றை விற்றுவிட்டதாகவும் 12 செல்போனை விருத்தாச்சலம் ரயில் நிலையம் அருகில் உள்ள புதரில் மறைத்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. விஜயகுமார் விசாரணை முடிந்து மீண்டும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட உள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய தேர்தல் துறை பல்வேறு புதுமையான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. பொதுமக்கள் அனைவரும் தங்களின் வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நேரடியாக மக்களை சென்றடையும் வகையில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அன்றாடம் மக்கள் பயன்படுத்தும் பால் பாக்கெட்டுகள் மூலம் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தனித்தத்துவமான முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு கூட்டுறவு பால் பாக்கெட்டுகளில் அனைவரும் தவறாமல் வாக்களிப்போம் என்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான இஷிதா ராட்டி தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் பால் பாக்கெட்டுகளை வழங்கினார். இந்த முயற்சியின் மூலம் வீடுதோறும் நேரடியாக விழிப்புணர்வு சென்றடையும் என்பதால் வாக்குப்பதிவில் மக்கள் ஆர்வம் அதிகரிக்கும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் தினமும் சுமார் 30,000 பால் பாக்கெட்டுகள் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்டு விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். கனுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் தலைமையில் GDM பிரதர்ஸ் ஏற்பாட்டில் சுவாமிக்கு படையலிட்டு மயான கொள்ளை இடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கனுவாப்பேட்டை புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் 47ஆம் ஆண்டு மகோத்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் தலைமையில் புதுநகரைச் சேர்ந்த GDM பிரதர்ஸ் ஏற்பாட்டில் சுவாமிக்கு படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
இதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு சில்லறை நாணயங்கள், 10 ரூபாய் நோட்டுகள், பிஸ்கட் பாக்கெட்டுகள், பழங்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுநகரைச் சேர்ந்த GDM பிரதர்ஸ் சார்பில் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிரடி காட்டிக் கொண்டிருக்கும் தேர்தல் பறக்கும் படையினர் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அண்டை மாநிலங்களிலிருந்து வாகனங்கள் மூலம் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொண்டு வரப்படுவதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் துணை இராணுவத்துடன் இணைந்து தொடர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மாநில சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான அறிவிப்பு நேற்றைய முன்தினம் தேர்தல் ஆணையம் அறிவித்ததை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தது. அதன்படி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா, பரிசுப் பொருட்கள் விநியோகம் உள்ளிட்டவற்றை தடுக்க புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் பறக்கும் படையினர், துணை இராணுவம் மற்றும் உள்ளூர் போலீசாருடன் இணைந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நகரம் மற்றும் கிராம பகுதிகளிலும் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி தமிழகம் புதுச்சேரி எல்லையான கருவடிக்குப்பம் ECR சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் துணை இராணுவத்தினருடன் இணைந்து வெளி மாநில வாகனங்களில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொண்டு வரப்படுகிறதா என தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் நகரப்பகுதியான SV பட்டேல் சாலை, மிஷன் வீதி பகுதிகளிலும் தொடர் சோதனையானது நடைபெற்று வருகிறது. கணுவாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு சமூக சேவகர் பாண்டுரங்கன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் கணுவாப்பேட்டை வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய மயான கொள்ளை திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சமூக சேவகர் பாண்டுரங்கன் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கஜேந்திரன், கோபால், NRV வெங்கடேசன், வெற்றிவேல், விஜயரங்கம், பாலாஜி, பரணி, உதயகுமார், சாமி என்கிற ராமதாஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பித்தனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் VVPAT இயந்திரங்களை சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒதுக்கீடு செய்யும் முதல் தற்செயல் கலப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் ரேண்டமைசேஷன், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் இன்று 3 மணி அளவில் மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்களால் நடத்தப்பட்டது. நடைபெறவிருக்கும் புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026இல் பயன்படுத்துவதற்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், EVM மற்றும் VVPAT இயந்திரங்களை சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒதுக்கீடு செய்யும் முதல் தற்செயல் கலப்பு, ஃபர்ஸ்ட் ரேண்டமைசேஷன், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் 18/3/2026 இன்று மாலை 3 மணி அளவில் மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்களால் நடத்தப்பட்டது. இந்த முதற்கட்ட தற்செயல் கலப்பு ஃபர்ஸ்ட் ரேண்டமைசேஷன் இந்திய தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட EVM மேலாண்மை அமைப்பு, EVM மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் 2.0 மென்பொருள் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 19/3/2026 முதல் ரெட்டியார்பாளையம் தேர்தல் துறையில் உள்ள EVM மற்றும் VVPAT இயந்திரங்கள் தற்செயல் கலப்பு பட்டியலின்படி சட்டசபை தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறைகளில் ஸ்ட்ராங் ரூம் வைக்கப்படும். சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒதுக்கப்பட்ட EVM மற்றும் VVPAT இயந்திரங்களின் பட்டியல்கள் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பிறகு முதற்கட்ட தற்செயல் கலப்பு செய்யப்பட்ட EVM மற்றும் VVPAT இயந்திரங்களின் பட்டியல் அனைத்து போட்டியிடும் வேட்பாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலை ஒட்டி புதுவையில் பட்டாசு மற்றும் வெடிமருந்து தயாரித்தல், பட்டாசு வெடிமருந்து விற்பனை கடைகள் திறப்பதற்கும் குறிப்பிட்ட நாட்கள் இயக்குவதற்கும் தடை விதிப்பு. மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் அறிவிப்பு. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் கீதம் தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா புதுச்சேரியில் கொண்டாட்டம். பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட ரோந்தில்
விதிமீறி வைத்திருந்த 144 லிட்டர் மதுபானம் பறிமுதல். புதுவையில் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டன், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவரிடமிருந்து இந்திய ரூபாய் 5 லட்சம் மற்றும் வெளிநாட்டு பணம் 6.5 லட்சம் ரூபாய் பறிமுதல். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.